DNA fingerprinting is also known as DNA profiling. DNA profiling இன்னொரு நேம் என்னன்னா DNA டைப்பிங்னு பேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம DNA fingerprintingனா என்னன்னு பார்க்க போகிறோம். இல்லை 99% ஆஃப் த பேஸ் சீக்வன்ஸ் இந்த DNA வந்து சேமாக இருக்கும். எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லேயும் சேமாக இருக்கும். 0.01% மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த 0.1% டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் ஒரு பர்சனும் யூனிக்காக இருக்கும். ஓகேவா? இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இட்ஸ் எ குவிக் வே வேர் வி கேன் கம்பேர் த டிஎன்ஏ சீக்வன்சஸ். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இது வந்து ரிலேட்டட் த மாலிகுலர் அனாலிசிஸ். மாலிகுலர்னா என்ன அர்த்தம்னா ஒரு செல்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸில் இருக்க அந்த குரோமோசோம்ஸில் இருக்க அந்த டிஎன்ஏ இந்த மாலிகுலர் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால இது வந்து மாலிகுலர் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மூலமாக வி கேன் ஐடென்டிஃபை த டிஃப்ரென்சஸ். நான் சொன்னதில்ல இந்த 0.01% வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட் மேக்ஸ் அ பர்சன் யூனிக்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை பற்றி படிக்கிறது தான் நமக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். சம் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் இந்த டிஎன்ஏ வந்து ரிப்பீட்டடாக இருக்கும், ரிப்பீட்டட் சீக்வன்சஸாக இருக்கும். அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து அதை தான் நம்ம விஎன்டிஆர் சொல்வோம். விஎன்டிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட். வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட். ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றதில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ஹெல்ப் டு ஐடென்டிஃபை பேட்டர்ன் ஆஃப் பேண்ட்ஸ். அந்த பேட்டர்ன் ஆஃப் பேண்ட், அந்த பேண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். யூனிக்காக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யூனிக்காக இருக்குன்னா 0.01% தான் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். மீது 99% வந்து எல்லாருக்குமே சேமாக இருக்கும். இந்த 0.01% வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் ஒரு பர்சனும் யூனிக்காக இருக்கும். ஓகே, இந்த டிஎன்ஏ வந்து ஹஸ் காட் இப்போது இந்த ஹோல் ஜீனோமில் இந்த டிஎன்ஏல இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் சேம் சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். தட் ஃபார்ம்ஸ் எ ஸ்மால் பீக். அதுக்கு பேர் சேட்டலைட் டிஎன்ஏ விச் ஹஸ் காட் மோர் டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் வந்து மேஜர் பீக் சொல்லுவோம். மேஜர் பீக்கு அந்த ஸ்மால் போர்ஷன் வேர் தட் சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகுது இல்லையா? அது பேர் ஸ்மால் பீக் சொல்லுவோம். அதுதான் சேட்டலைட் டிஎன்ஏ. அந்த சேட்டலைட் டிஎன்ஏல இந்த பேஸோட காம்போசிஷன் என்னது? பேஸ் நைட்ரஜன் பேஸ் இருக்கு இல்லையா? ACC GG TT அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் AA அப்புறம் GG CC அப்படின்னு இருக்கும். அந்த பேஸ் ஆன் த காம்போசிஷன், அந்த லெங்த் ஆஃப் தட் செக்மெண்ட்டு, அந்த ரிப்பீட்டேட்டிவ் நம்பரு, அந்த ரிப்பீட்டேஷன் நம்பர், அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் ஆன் தட் என்னென்னா 2 டைப்பாக இருக்குது. சேட்டலைட் டிஎன்ஏ வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ சேட்டலைட் சீக்வன்ஸ்னு பேர், இன்னொன்று வந்து மினி சேட்டலைட் சீக்வன்ஸ்னு பேர். மைக்ரோ சேட்டலைட் சீக்வன்ஸில் எதர் 1 to 6 பேஸ் பேர் இருக்கும், இல்லைனா 1 to 10 பேஸ் பேர் இருக்கும். மினி சேட்டலைட் சீக்வன்ஸில் வந்து 10லேருந்து 60 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுமே எதில் வரும்னா விஎன்டிஆரில் வரும். விஎன்டிஆர்னாக்கா வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட். இதில் வந்து 1லேருந்து 20 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இந்த ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? டிஎன்ஏல சேம் சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா? அதுதான் நம்ம விஎன்டிஆர் சொல்கிறோம். அது எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்கோன்னா இட் மே ரிப்பீட் ஃபார் 5லேருந்து 50 டைம்ஸ் அந்த ரேஞ்சில் ரிப்பீட் ஆகலாம். அந்த சேம் சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன இருக்கும் அது கேரக்டர்னா த டூ நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன். எந்த ப்ரோட்டீனுக்குமே கோடாக இருக்காது. அண்ட் அதனால தான் உங்களுக்கு வந்து அது பாலிமார்ஃபிசம், அந்த டிஃப்ரென்சஸ் காட்டுது. ஹை டிகிரியாக பாலிமார்ஃபிசம் காட்டுது. ஓகேவா? அதனால தட் மேக்ஸ் அ பர்சன் வந்து யூனிக். ஓகே, இப்போ என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த டெக்னிக் வந்து டெவலப் பண்ணது யாருனாக்கா அலெக் ஜெஃப்ரி. எந்த இயர்லனா 1984 ஒரு டெவலப் பண்ணியிருக்காரு. இதில் வந்து செல்ஸ் லைக் பிளட்டு, செமனு, ஸ்கின்னு, ரூட் ஹேர் ஃபாலிக்கல்ஸு இதில் இருக்குது. இதுலேருந்து ஹை ஸ்பீடில் அது ரெஃப்ரிஜிரேட்டட் சென்ட்ரிஃபியூகல் மெத்தட் மூலமாக டிஎன்ஏ வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்காக ஆம்ப்ளிஃபிகேஷன் மெத்தட் மூலமாக ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் அது பேர் என்னன்னா பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் PCR மெத்தட் மூலமாக அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அதை ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு எதில் வைக்கிறாங்கன்னா ஆக்ரோ ஜெல்லில் வைக்கிறாங்க. இந்த ஜெல்லுன்றது வந்து சாலிட் கொலைட் ஃபார்ம். அதில் வந்து எலக்ட்ரோஃபோரோசிஸ் மெத்தட். எலக்ட்ரோஃபோரோசிஸ்னால் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோரோசிஸ்னாக்க கேரி ஆகும். இதில் வந்து டிஎன்ஏல பாஸ்பேட் இருக்கு இல்லையா? அதனால் அது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அதனால் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னா that move towards anode. Anodeன்றது பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு தெரியும்னா when you stain with a dye,
அது எத்திடியம் புரோமைடுன்னு சொல்லுவோம். எத்திடியம் புரோமைடில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது when அப்சர்வ் அண்டர் த யூவி லேம்பில் டார்க் ஆரஞ்சு பேண்டாக தெரியும். அதான் விஷுவலைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டர்ட் தானே. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக எப்படி கன்வெர்ட் ஆகும்னா when subjected to that NaOH. NaOHன்னு என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலைன் மீடியமில் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன நடக்கும், அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக ஆனதுக்கப்புறமா அந்த ஜெல்க்கு மேலே நைலான் ஷீட்டை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இந்த நைலான் ஷீட் இல்லைனா நைலான் மெம்பரேன் சொல்லுவோம். நைலான் ஷீட்டு இல்லைனா நைலான் மெம்பரேன். இந்த நைலான் ஷீட் நைலான் மெம்பரேன் வந்து ஆக்ட்ஸ் லைக் இங்க் பிளாட்டர் மாதிரி இருக்கும். இங்க் பிளாட்டர் மாதிரி இருந்துட்டு அதில் இருக்க அந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் அதை இம்ப்ரெஷன் காட்டும். இந்த மாதிரி நம்ம இந்த ஜெல் மேலே நம்ம நைலான் ஷீட்டோ இந்த நைலான் மெம்பரோ நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த டெக்னிக் வந்து டெவலப் பண்ணது யாருனாக்கா சதன்ற சயின்டிஸ்ட். அதனால இது பேர் சதன் பிளாட்டிங்னு பேர். ஓகே, இந்த நைலான் ஷீட்டில் என்ன வச்சுருப்போம்னா ப்ரோப்ன்றது மார்க்கர். ப்ரோப்னா என்னென்னா ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ரேடியோ ஆக்டிவ்னா என்ன ரேடியோ ஆக்டிவ் வச்சுப்போனா பாஸ்பரஸ் 32. ஏன்னா டிஎன்ஏல தான் பாஸ்பரஸ் இருக்குது. அதனால் அதில் சிந்தடிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் நோன் சீக்வன்ஸ். ஆக்சுவலி இந்த டிஎன்ஏல விஎன்டிஆர் இருக்கு இல்லையா, அந்த விஎன்டிஆருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டாக அந்த ப்ரோப் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இந்த நைலான் ஷீட் மேலே நம்ம என்ன வைக்கிறோம்னா எக்ஸ்ரே ஃபிலிம் வைக்கிறோம். எக்ஸ்ரே ஃபிலிம் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ரேடியோகிராஃபி அதாவது ஸ்கேனர் மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா டார்க் பேண்ட்ஸ் வந்து தெரியும். அந்த டார்க் பேண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸ்பெசிஃபிக்னாக்கா ஒரு பர்சனுக்கும் யூனிக்காக இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் எக்ஸப்ட் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர இது எல்லாருக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதுதான் டெக்னிக்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வந்து திரும்ப ஒரு முறை ஓவரால் வியூ பார்க்க போகிறோம். என்ன ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளட் செல்ஸோ இல்லை செமனோ, அப்புறம் நம்ம வேறு என்ன பார்த்தோம் ரூட் ஹேர் ஃபாலிக்கல்ஸோ, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட்னாக்கா பிரித்து வச்சுருக்கோம். அது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவாக இருந்ததுன்னா அந்த பிசிஆர் மெத்தட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக அது அதிகப்படியான அமௌண்ட்டு கொண்டு வரும். ஓகே, யூஸிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸாக கொண்டு போகிறோம். அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம்னு பேர். ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம்னா அந்த டிஎன்ஏல சர்டன் ஸ்பெசிஃபிக் ரீஜனில் சம் சீக்வன்சஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது இல்லையா, அது வந்து இந்த வேரியேஷன் லெங்த் வந்து தான் நம்மளுக்கு வந்து பாலிமார்பிசம்ன்ற ஒரு கேரக்டரை கொடுக்கும். அதனால தான் அது பேர் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம்னு பேர். ஓகே, இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து எதில் வைக்கிறோம்னா இந்த ஜெல்லில் வைக்கிறோம். அண்ட் சப்ஜெக்ட் டு எலக்ட்ரோஃபோரோசிஸ்னால் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு டிஎன்ஏல வந்து நெகட்டிவ்லி சார்ஜராக இருக்குது. அதனால் அது பாசிட்டிவ் சார்ஜை ஆனோட நோக்கி மூவ் ஆகும். ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் மோர் டுவர்ட்ஸ் அட் positive charge, and the smaller fragments வந்து moves faster when compared with that larger. ஏன்னா smaller fragmentsல கம்மியான நியூக்ளியோடைடு இருக்கும், கம்மியான நைட்ரஜன் பேசஸ் இருக்கும். அதனால் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் when compared with the larger one. ஓகே, அது வந்து விஷுவலைஸ் பண்ணுறோம். விஷுவலைஸ் எப்படி பண்ண முடியும்னா when treated with எத்திடியம் புரோமைடு அந்த யூவி லேம்ப் வச்சு இந்த டார்க் பேண்ட்ஸ் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கன்வெர்ட் ஆகும் when treated with the alkaline medium, that is NaOH. alkaline medium like NaOH. ஓகே, லேட்டர் நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இந்த ஜெல் மேலே நைலான் மெம்பரனோ இல்லை நைலான் ஷீட்டோ வைக்கிறோம். அதுதான் இங்க் பிளாட்டராக இருக்கும். அது மேலே உங்களுக்கு அந்த ஸ்டெயின் ஆகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அதுக்கு பேர் தான் சதன் பிளாட்டிங்னு பேர். இந்த விஎன்டிஆர் சொன்னல வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் வந்து அதில் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ப்ரோப் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரோப்ன்றது வந்து இந்த டிஎன்ஏ ஆஃப் எ நோன் சீக்வன்ஸ். இது வந்து எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னா விஎன்டிஆருக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்று வந்து விஎன்டிஆராகவும் இன்னொன்று வந்து உங்களுக்கு ப்ரோபாகவும் இருக்கும். ஓகேவா, அப்போ இது ஹைப்ரிடைஸ் டிஎன்ஏ சொல்லுவோம். ஓகே, ஹைப்ரிடைஸ் டிஎன்ஏன்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ரே ஃபிலிம் வைக்கிறோம். எக்ஸ்ரே ஃபிலிம் வச்சோடனே இந்த டார்க் பேண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டாக தெரியும். இந்த டார்க் பேண்ட்ஸ் வந்து லைக் எ சிக்னேச்சர் ஆஃப் எ பர்சன். ஓகே, இது வந்து வேரி ஆகும், ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து வேரி ஆகும் எக்ஸப்ட் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர இது எல்லாருக்குமே வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து வேரி ஆகும். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது வந்து யூனிக்காக ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்கு இல்லையா, தட் பர்சன் ஈச் அண்ட் எவ்ரி செல் ஒரு செல்லுலேயும் ஒரு டிஷ்யூஸ்லேயும் ஒரு ஆர்கன்லேயுமே அது யூனிக்காக இருக்கும். ஓகே, இது சேமாக கைண்டாக இருக்கும். ஓகேவா, ரைட்.
நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த டயக்ராம் வச்சு நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இப்போ டயக்ராமில் வச்சு பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பிளட் சாம்பிள் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிளட் சாம்பிள். அந்த பிளட் சாம்பிள் வந்து செகண்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பிளட் சாம்பிள் வந்து டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸாக கொண்டு போகிறோம். வித் ஹெல்ப் ஆஃப் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு அதை ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் பண்ணுறோம். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து செப்பரேட்டட் பேண்ட்ஸ் வந்து எதில் வைக்கிறோன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ், ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நைலான் ஷீட்டு இல்லைனா நைலான் மெம்பரைன் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து சதன் பிளாட்டிங்னு பேர். நைலான் ஷீட் ஆர் நைலான் மெம்பரைன் வந்து அது ஜெல் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். தட் ஆக்சஸ் இங்க் பிளாட்டர், அது வந்து ஸ்டெயின் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரேடியோ ஆக்டிவ் அந்த ப்ராபை வந்து அந்த நைலான் ஷீட் நைலான் மெம்பரைன் மேலே வைக்கிறோம். அதில் வந்து இந்த ப்ராப் ரேடியோ ஆக்டிவ் அந்த ப்ராப்ல என்ன இருக்குன்னா டிஎன்ஏ சீக்வன்சஸ், நமக்கு தெரிஞ்ச டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்கும். ஓகே, இந்த ப்ராப் அதாவது ரேடியோ ஆக்டிவ் ப்ராப். என்ன ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்னா பாஸ்பரஸ் 32 அந்த டிஎன்ஏ ஆஃப் எ நோன் சீக்வன்சஸ் வந்து இது இருக்கும். இது வந்து எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக போகும்னா விஎன்டிஆருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஸ்டெப்பில் வந்து டிஎன்ஏ ப்ராப் வந்து எதோட பைண்ட் ஆகுது, ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எந்த மெம்பரைன்லனா நைலான் மெம்பரைனில். எக்ஸஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ராப் இருந்தாக்கா அது வாஷ் பண்ணணும். ப்ராப்ன்றது வந்து நம்ம அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வச்சு அதில் அப்படியே வி ஆர் போரிங் ஆன் தட் நைலான் மெம்பரைன் மேலே அது லிக்விட் மாதிரி வச்சு அதில் ஊற்றுறோம். ரொம்ப அதிகமாக இருந்தாக்கா அதை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டான அமௌண்ட்டில் அதை வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப் ப்ளஸ் டிஎன்ஏ வந்து எதில் ப்ளேஸ் ஆகிருக்குனாக்கா மெம்பரைனில் ப்ளேஸ் ஆகிருக்கு. என்ன மெம்பரைனில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னா நைலான் மெம்பரைனில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அதான் 9th ஸ்டெப். 10th ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இதுக்கு மேலே அந்த நைலான் மெம்பரைன் மேலே நம்ம என்ன வைக்கிறோம்னா எக்ஸ்ரே ஃபிலிம் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அந்த மெம்பரைனில். அப்போ தான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து நல்லா தெரியும், ரேடியோ ஆக்டிவ் பேட்டர்ன் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். ஓகே, அந்த எக்ஸ்ரே ஃபிலிமில் வந்து டெவலப் ஆகிருக்கு அந்த பேண்டு, அதுதான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த பேண்ட் இருக்குல்லையா, அந்த பேண்ட் வந்து டிஃபர் ஆகும் எக்ஸப்ட் மோனோசைகடிக் ட்வின்ஸ். மோனோசைகடிக் ட்வின்ஸ்னால் யாருனாக்கா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர மீது எல்லாருக்குமே அது வேரி ஆகும். இதில் வந்து அந்த வேரியேஷன் கார்டில் அந்த RFLP சொல்லுவோம்ல, ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம். ஓகேவா, ரைட்? இதுதான் நமக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை நம்ம ஒரு முறை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ. எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், எய்தர் த சாம்பிள்ஸ் லைக் பிளட்டு, செமன், ஸ்கின், ரூட் ஹேர் செல்ஸு, அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது டிஎன்ஏ வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாக்கா அதை அதிகப்படியாக கொண்டு போகிறோம். எது மூலமானா பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஆம்ப்ளிஃபிகேஷனை அதிகப்படுத்துறது. ஓகே, அதுக்கப்புறமா அதை ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் பண்ணுறோம். எது வித் ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் கால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். டிஎன்ஏல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99% வந்து உங்களுக்கு சிமிலராக இருக்கும். அந்த 0.01% எடுத்துக்கிற போது ஸ்பெசிஃபிக் ரீஜனில் ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் இருக்கும். என்ன சீக்வன்ஸ் இருக்குன்னா ஒன்று AAA இல்லைன்னா CCC, GGG அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம். அந்த ரிப்பீட்டட் இருக்குல்ல அது பேர் சேட்டலைட்னு சொல்லுவோம். அந்த சேட்டலைட் டிஎன்ஏல தான் நம்ம 2 டைப் பார்த்தோம், மினி ஒன்று, மேக்ரோ ஒன்று. ஓகே, மினி ஒன்று, மைக்ரோ ஒன்று. இது ரெண்டுமே எதில் வரும்னா விஎன்டிஆரில் வரும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, ரைட்? இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜெல்லில் வைக்கிறோம். அது ஆக்ரோஸ் ஜெல்லில் வைக்கிறோம். அந்த சப்ஜெக்ட் டு எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோனா எலக்ட்ரிசிட்டி, ஃபோரோசிஸ்னா டு கேரி ஆன். டிஎன்ஏல வந்து பாஸ்பேட் இருக்கனால நெகட்டிவ்லி சார்ஜ், இட் மூவ் டுவர்ட்ஸ் அட் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஃபாஸ்டர் when compared the larger one. அது எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும்னா இந்த சப்ஜெக்ட் டு எத்திடியம் புரோமைட் UV லேம்ப் மூலமாக அந்த டார்க் பேண்ட்ஸ் நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஆல்கலைன் மூலமாக, ஆல்கலைனா லைக் NaOH மூலமாக டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அதை நம்ம இந்த ஜெல்க்கு மேலே நம்ம என்ன வைக்கிறோம்னா நைலான் மெம்பரைன், நைலான் ஷீட்டை வைக்கிறோம். அது வந்து இங்க் பிளாட்டர் மாதிரி இருக்கும். அதில் படும். ஆனால் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்களே இந்த ஜெல் மேலே நைலான் மெம்பரைனை ப்ளேஸ் பண்ணுறது, அது பேர் சதன் பிளாட்டிங்னு பேர். ஓகே, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப் வந்து ஆட் பண்ணுறோம். ப்ராப்ன்றது இந்த ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அந்த அதில் வந்து ரேடியோ ஆக்டிவ், அது வந்து பாஸ்பரஸ் 32, அதில் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும், சிந்தட்டிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ், அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த விஎன்டிஆர் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆகும். அந்த ப்ராப்ல இருக்குது வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிடைஸ் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ரே ஃபிலிம் வைக்கிறோம். தென்
பை ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமாக டார்க் பேண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? அந்த டார்க் பேண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். தட் இஸ் லைக் a signature of a person that makes that person unique. No two individuals have the same dark bands. ஓகேவா? except that the identical twins. That's all about the DNA fingerprinting.